ஒன்று, மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை. ஆண்டு மீன்பிடி தடைகாலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். அடுத்தது படகு பாதுகாப்பு நிதி. படகுகளை விடுவிப்பது குறித்து தூதரக வழிகளில் பேச்சுவார்த்தை நடத்தும் வரை வங்கி கடன்களை திருப்பி செலுத்தவும், மீனவர்களின் குழுவுக்கு ஆதரவு அளிக்கவும் படகு உரிமையாளருக்கு ரூபாய் 5 லட்சம் உடனடி இடைக்கால நிவாரணம் வழங்கப்படும். அடுத்தது கடல் தாய் வீட்டு வசதி திட்டம். கடலோர பகுதிகளில் உள்ள அனைத்து குடிசைகளையும் சிதிலமடைந்த குடியிருப்புகளையும் அகற்றி புயல்களை தாங்கக்கூடிய காலநிலை மாற்றத்தை தாங்கும் வீடுகளை கட்டுவதற்கான ஒரு தனி வீட்டு வசதி திட்டம் உருவாக்கப்படும். மீனவர் எரிபொருள் பாதுகாப்பு திட்டம். இயந்திர படகுகளுக்கான மாதாந்திர மானிய டீசல் ஒதுக்கீட்டை 1800 லிட்டரிலிருந்து 3500 லிட்டராக உயர்த்தப்படும். ஒரு லிட்டருக்கு ரூபாய் 15 என்ற நிலையான மானியம் படகு உரிமையாளரின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக செலுத்தப்படும். இதெல்லாம் ஒரு சின்ன சாம்பிள் தான். இது ஏதோ தேர்தலுக்காக திமுக தர்ற மாதிரி வாயில வடை சுடுறது கிடையாது. அதாவதுங்க, நம்ம அண்ணன் விஜய் ஒரு மீனவனா மாறி நம்ம மீனவ சொந்தங்களுக்காக தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் தான் இது. 2026 அவரெல்லாம் டிஎம்கே மாதிரி வாயில வடை சுடுற ஆளு கிடையாதுங்க. சொன்னா கில்லி மாதிரி செய்வாருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 10 to 12 லட்சம் மீனவ மக்கள் இங்கே இருக்காங்க. அவங்களோட தொழிலே மீன்பிடி தொழில் மட்டும்தான். 608 மீனவ கிராமங்கள் இருக்குது. கடலோர மாவட்டங்கள் 13 இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும் மீன்பிடி தடைகாலம் வரும். அந்த 2 மாதங்கள் மீனவர்கள் கடலுக்கு போய் மீன் பிடிக்க முடியாது. எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறது? அப்போ அரசாங்கம் தானே பொறுப்பேற்க வேண்டும். அதனால அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் மீனவர்களுக்கு 5000 நிவாரண தொகையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அது பத்தாது அப்படின்னு அவங்க கேட்ட உடனே 6000 உயர்த்தினாங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா 12000 நாங்கள் உயர்த்தி தரோம்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு 2021 டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு அந்த 6000 பணத்தை 8000 அவங்க உயர்த்தி கொடுத்தாங்க. இந்த எலெக்ஷன் ஏப்ரல் மாதம் வர்றதுனால மார்ச் மாதமே டிஎம்கே அரசாங்கம் 130 கோடி ரூபாய் ஒதுக்கி 1,60,000 மீனவ சொந்தங்களுக்கு 8000 ரூபாய் முன்னாடி பேங்க்ல அவங்க போட்டுட்டாங்க. அதற்கு பிறகு 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்குது. மே 10ஆம் தேதி டிவிக்கு அரசாங்கம் வருது. நம்ம அண்ணன் விஜய் சிஎம்மா பொறுப்பேற்கிறாங்க. அதற்கு பிறகு கொடுக்க வேண்டிய அந்த தொகை இன்னும் கூட மீனவர்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி காலகட்டத்திலேயே மீனவர்கள் சங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு 8000 ரூபாய் பத்தாது, அதனால நாங்கள் நீதிமன்றத்தை நாடுறோம் அப்படின்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. 8000 ரூபாய் பத்தாதுங்க, இந்த மீன்பிடி தடைகாலம் வரும்பொழுது எங்களுக்கு மாதம் 20,000 கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்த உடனே உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு, நாங்கள் தலையிட முடியாதனால நீங்க தமிழ்நாட்டு அரசை தான் கேட்கணும் அப்படின்னு அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது மீன்பிடி தடைகாலமான மே மாதத்தில் நம்ம அண்ணன் விஜய் சிஎம்மா பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அப்போ அவங்க தானே இந்த மீனவர்களுக்கான நிவாரண தொகையை கொடுக்கணும். அவர் சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி 20,000 கூட கொடுக்க தேவையில்லைங்க. திமுக கொடுத்த 8000 ரூபாயாவது இவங்க கொடுக்கணும் இல்லையா? அதையும் கொடுக்கல. அதனால நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் என்ன பண்றாங்க, சகோதரர் என்ன பண்றாங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. ஏங்க ஏற்கனவே டிவிக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் 20,000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் கொடுக்கவே இல்லை. இப்போ ஆட்சி மாறிட்டு ஏற்கனவே டிஎம்கே 1 மாதத்துக்கான பணத்தை முன்னாடியே பேங்க்ல போட்டுட்டாங்க. அதற்கு பிறகு பொறுப்பேற்ற டிவிக்கு அரசாங்கம் நம்ம சிஎம் சார் விஜய் இதுவரைக்கும் அந்த நிவாரண தொகையை கொடுக்கல. மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை 8000 20,000 உயர்த்தி கொடுக்க வேணும் அப்படின்னு ஒரு வழக்கை தொடுக்கிறாங்க. அதற்கு தமிழக அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழ்நாடு அரசோட கொள்கை முடிவு, அப்படியெல்லாம் முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்
அதற்கு வந்து பதில் கொடுக்குறாங்க. ஆந்திரா மாதிரியான பல்வேறு மாநிலங்களில் இன்றைக்கும் வந்து 20,000 மீன்பிடி தடை காலத்துக்கான நிவாரண தொகையாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் நாம கொடுக்கக்கூடாது? அதுவும் போக நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கீங்களே, 8,000 நீங்கள் சொல்லலை, 20,000 நாங்கள் உயர்த்தி தரோம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, நீங்கள் கொடுக்கலாம்ல அப்படின்னு அவங்க தரப்பு வாதத்தை முன் வச்ச உடனே 4 வாரங்கள் கால அவகாசம் கொடுக்கணும் நாங்கள் முடிவெடுக்கிறதுக்கு அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்ன உடனே உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, 1 வாரத்துக்குள்ள உங்களுடைய முடிவை வந்து நீங்க சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வழக்கறிஞர் வழக்கு தொடுத்து அந்த வழக்கறிஞரை கூப்பிட்டு பாராட்டி, உண்மையிலே வந்து மீனவ மக்களுக்கு நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னு அவங்கள வந்து உச்சி முகர்ந்திருக்கிறாங்க நம்ம உயர்நீதிமன்ற நீதிபதி. இவ்வளவு கிளியரா வந்து நான் சொல்றேன்ல, இதற்கான ஆதாரம் நம்ம கொடுக்கணும் தானே. அப்ப நாம் தமிழர் கட்சியில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட வழக்கறிஞரை பேசினா சரியா இருக்கும்ல, வழக்கறிஞர் தான் பேசுறாரு, கேளுங்க. நான் உங்கள் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன். நம்ம மீனவர்களுக்காக மீன்பிடி தடை காலத்துல 20,000 உயர்த்து கொடுக்க சொல்லி ஒரு வழக்கு போட்டிருந்தோம் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா. அதை பார்த்திருப்பீங்க நீங்க. முதல் வாய்தா வந்தது. அப்ப முதல் வாய்தால வந்து என்ன சொன்னாங்கன்னா, தாவேக அரசு சார்பில் இது அரசினுடைய கொள்கை முடிவு, இது வந்து 200 கோடி ரூபாய் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம ஆந்திரா, கோவா போன்ற மாநிலங்கள்ல மீன்பிடி தடை காலத்துல மீனவர்களுக்கு 20,000 பணம் கொடுக்குறான்னு சொன்னோன்னே அது கொள்கை முடிவு சார்ந்ததில்ல சொல்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க மாண்புமிகு நீதியரசு. இன்னைக்கு 2வது வாய்தா வந்துச்சு. அன்பு தம்பி கிளிட்டஸ் வந்து ஆஜராயிருந்தாங்க. நம்முடைய ஆவணங்கள் எல்லாம் ரெடியா வச்சிருந்தோம். உடனே வந்து மறுபடியும் 4 வாரம் டைம் கேட்டாங்க தாவேக அரசுடைய அரசு வழக்கறிஞர். மாண்புமிகு நீதியரசர்கள் கொடுக்கல. இது ஒரு உன்னதமான ஒரு கோரிக்கை. அதனால முதல்ல மனுதாரருக்கு உயர்நீதிமன்ற பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல குறிப்பா ஆந்திரால 20,000 அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க உங்களோட தேர்தல் அறிக்கையில 20,000 சொல்லிருக்கீங்க. அதனால 20,000 நீங்க கொடுக்கலாம், இல்ல அதுக்கு மேலேயும் நீங்க உயர்த்தி கொடுக்கலாம், இல்ல அதுக்குள்ளேயும் நீங்க கொடுக்கலாம். அது உங்க கொள்கை சார்ந்தது. அதனால உங்களுக்கு 4 வாரம் டைம் கிடையாது. இந்த இதுக்குள்ளே நீங்க வந்து ஒரு மீனவர்களுக்கான தொகையை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டாவே ஆர்டர் போட்டாங்க மாண்புமிகு நீதியரசர்கள். நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு நம்முடைய மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கு. உயர்நீதிமன்றத்திற்கு கோடான கோடிகளை நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். 13 மாவட்ட கடற்கரை ஒரு மீனவ மக்களுக்கு எங்களின் சார்பாக போட்ட பொதுநல வழக்கு வெற்றி பெற்றுள்ளது. உங்களுக்கு 25,000 ஆகலாம், இல்ல 20,000 ஆகலாம். மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு மீன்பிடி தடை காலத்தில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதற்காக கடுமையாக உழைத்த எனது அன்பு இளவல்கள் தீரன், என்னுடைய ஆர்த்தி, என்னோட அன்பு தம்பி கிளிட்டஸ், அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அதாவது தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க நீதிமன்றத்துல, இந்த 20,000 பணம் கொடுக்கணும் அப்படின்னா நாங்க 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கணும், அதனால எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, 4 வாரங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நீதிமன்றம் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, 1 வாரத்தில் நீங்க வந்து இதற்கு ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞரை கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறாங்க. உண்மையிலே வந்து மீனவ மக்களுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி நீங்க வந்து ஒரு வழக்கை தொடுத்திருக்கீங்க அப்படின்னு பாராட்டி அனுப்பியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, தேர்தல் பிரச்சாரத்துல நம்ம சிஎம் சார் வந்து என்ன சொன்னாங்க, நம்ம அண்ணன் விஜய் என்ன சொன்னாங்க, கில்லி மாதிரி தேர்தல் அறிக்கையை வாசிச்சிங்கல்ல, கில்லி மாதிரி கொடுக்கணும்ல, நீங்க சொன்னதை நீங்க செய்யணும்ல. அதாவது இங்க 2 மாதம் தான் ஆயிருக்குதுங்க, முழுமையாக நீங்க சொன்னதை செய்ய முடியாது, நான் ஏத்துக்கிறேன். ஆனால் குறைந்தபட்சம் எப்படி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டு வர்றீங்கல்ல, 2,500 ரூபாய் சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு வர்றீங்கல்ல, அதே மாதிரி 20,000 சொன்ன நீங்க 8,000 கொடுக்கலாம்ல. டிஎம்கே கொடுத்த அந்த 8,000 ரூபாயாவது நீங்க கொடுக்கலாம்ல. அதுவும் கொடுக்காம அரசுடைய கொள்கை முடிவு இது, எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க அப்படின்னா யாரை ஏமாத்துறீங்க நீங்க? உங்களுக்கு ஓட்டு போட்ட மீனவ மக்களை நீங்க ஏமாத்துறீங்களா? அதாவது சிஎம் சார், நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல மீனவ மக்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி 3 அல்ல 4 கொடுத்திருக்கீங்க. 1, ஆட்சிக்கு நாங்க வந்துட்டோம் அப்படின்னா அந்த மீன்பிடி தடைக்காலம் நிவாரண தொகையாக 8,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, நாங்க 20,000 உயர்த்தி தரோம். 2வது, மீனவர்களுக்கான அந்த குடிசைகள் இருக்குல்ல, அதை வந்து நாங்க வீடா கட்டி தந்துடுறோம், கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு நாங்க வீடு கட்டி தரோம்னு சொல்லியிருக்கீங்க. 3வது, தமிழக மீனவர்கள் படகை வந்துட்டு இலங்கை கடற்படையினர் என்ன பண்றாங்கன்னா சிறைப்பிடிச்சிடுறாங்க. அந்த படகை மீட்டெடுக்கிற வரைக்கும் நாங்க இடைக்கால ஒரு நிவாரணமாக 5 லட்சம் ரூபாய் நாங்க கொடுக்கிறோம். டீசலுக்கான மானியம் 1800 லிட்டர் கொடுக்கறாங்க இல்லையா, நாங்க வந்து 3500 லிட்டராக நாங்க ஏற்றி கொடுப்போம், எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு அந்த மக்கள் மத்தியில் நின்று தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டு இன்னைக்கு கப்பு சிப்புன்னு கம்முன்னு தலைமைச் செயலகத்தில் உட்காந்தா எப்படி?
நீங்களே சொல்லுங்க சிஎம் சார், உங்களுக்கு நியாயமா தெரியுதா? கால அவகாசம் கேட்டீங்க தான், குறைந்தபட்சம் டிஎம்கே ஆட்சியில் கொடுத்த அந்த நிவாரணத்தையாவது நீங்க இப்ப கொடுக்கலாம்ல. 1800 லிட்டர் மானியத்தை நீங்க கொடுக்கலாம்ல, டீசல் மானியம் நீங்க கொடுக்கலாம்ல. வீடு கட்டுறதுக்கு லேட் ஆகும், பரவாயில்லங்க. 5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுக்கலாம்ல. இந்த 8000 ரூபாய் குறைந்தபட்சம் அதுவாவது நீங்க கொடுக்கலாம்ல. அதைத்தானங்க நம்ம மீனவ மக்கள்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது சிஎம் சார், உங்க பாணியில சொல்லணும் அப்படின்னா, தேர்தல் அறிக்கையை ஜம்முன்னு கொடுத்தீங்க, வெற்றி பெற்று வந்த பிறகு சட்டமன்றத்தில் உம்முன்னு இருக்கீங்க. நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேட்டால் கம்முன்னு இருக்கீங்க. அதாவது நாங்கள்லாம் டிஎம்கே மாதிரி வாயில் வடை சுட மாட்டோம், கில்லி மாதிரி தெறிக்க விடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. வெற்றி பெற்று வந்த பிறகு மக்கள்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க, 6 மாதம் டைம் கொடுங்க, 1 வருடம் டைம் கொடுங்க அப்படின்னு. தேர்தல் பிரச்சாரத்தில் ஆட்சியை பிடித்த அடுத்த நிமிடமே. அதனால சிஎம் சார், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தேர்தல் அறிக்கை என்னென்ன கொடுத்தீங்க அப்படின்றத ஒரு நாள் தலைமைச் செயலகத்தில் உட்காந்து ஒட்டுமொத்தமாக படிங்க நீங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுங்க. ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் நிறைவேற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நிறைவேற்றுங்க. அதையும் தாண்டி மக்கள் மத்தியில் வீர தீர வசனங்கள்லாம் பேசிடுறீங்க, தேர்தல் அறிக்கையை பக்கம் பக்கமாக வாசிச்சுடுறீங்க. ஆனால் நீதிமன்றம் போன பிறகு அங்கே அப்படி பம்முறீங்க. அதாவதுங்க, இதுக்கு முன்னாடி கரூரில் 41 பேருக்கு வேலை கொடுக்குறதா சொன்னாங்கல்ல, இறந்து போன குடும்பத்துக்கு. நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்காலிகமாக 6 மாத காலத்துக்கு தான் வேலை கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அந்த 41 பேர் குடும்பத்துக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் வேலை, நிரந்தர வேலை கொடுக்கறதா தான் அறிவிப்பு கொடுத்து அதை ஒரு விழாவாக நடத்துனாங்க. நீதிமன்றத்தில் அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டாங்க. அதே மாதிரி இந்த நிவாரணத் தொகை, மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை 20,000 கொடுக்குறோம் அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்தில் வீராப்பா பேசிட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, 200 கோடி ரூபாய் எப்படிங்க ஒதுக்குறது எஜமானே அப்படின்னு அங்கே போய் பல்ட்டி அடிச்சிருக்காரு உங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர். அதனால சிஎம் சார், நீங்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கையை மறுபடியும் எடுத்து ஒரு முறை வாசிச்சு பாருங்க, என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்றதை வாசிச்சு பாருங்க, உங்களுக்கே தலை சுத்தம். அந்த அளவுக்கு யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை பக்கம் பக்கமாக படிச்சுட்டீங்க. படிக்கிறது மட்டும்தானங்க நம்ம வேலை, நாம் என்ன செய்யவா போகிறோம், வடிவில் சொன்ன மாதிரி நம்ம சும்மா தானே இருக்க போகிறோம் அப்படின்னு அள்ளி தெளிச்சிட்டீங்க தேர்தல் அறிக்கையை. இப்போ பாருங்க, அது நீதிமன்றத்தில் போய் நிற்குது. நீதிபதி கூப்பிட்டு உங்கள் அரசு தரப்பு வழக்கறிஞர் மண்டையில் கொட்டியிருக்காப்ல. அதாவது சிஎம் சார், இப்போ தெரியுதா உங்களுக்கு, தேர்தல் அறிக்கையை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி, நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். எதிர்கட்சியாக இருந்து 1008 கேள்வி கேட்கலாம், ஆளுங்கட்சியாக அந்த நாற்காலியில் உட்காரும் பொழுது தான் நம்ம முதல்வன் படத்தில் ரகுவரன் சொன்ன மாதிரி அது ஒரு முள் படுக்கை அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். எதிர்கட்சி இல்லாமல் ஆட்சியெலாம் நடத்தவே முடியாது. எதிர்கட்சியில் இருந்தால் தான் இங்கே நடக்கக்கூடிய தவறுகளை, குற்றங்களை எடுத்து உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்கள் கட்சிக்காரங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க, உங்கள் கட்சிக்காரங்கள்லாம் புகழ் பாடிட்டே இருப்பாங்க. மக்களுக்குரிய எடுத்து சொல்கிறது யாருன்னு கேட்டால் நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள், எதிர்கட்சிகள் தான் சொல்லுவோம். மீனவ சொந்தங்களுக்காக நீதிமன்றத்தில் வாதாடிய நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். மீனவ சொந்தங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடலை அப்படின்னாலும் கூட அந்த மக்களுக்காகவும், ஓட்டு போட்ட மக்களுக்காகவும் ஓட்டு போடாத மக்களுக்காகவும் நாம் தமிழர் கட்சி எப்போதுமே தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கும் நீதிமன்றத்தை நோக்கி. மீண்டும் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்து நின்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.